நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் சென்றுள்ளார். காங்கிரஸ் கட்சி இவரது பயணத்தை குறித்து சில கருத்துக்களை கூறியுள்ளது. அது என்ன என்பதை அறிவோம். சுதேசி மித்ர நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ளார். இது எத்தனையாவது வெளிநாட்டு பயணம் என்று தெரியாது. இவரது வெளிநாட்டு பயணத்தால் இந்தியாவிற்கு என்ன லாபம் இதுவரை ஈட்டி தந்துள்ளார் என்பதும் தெரியாது. ஆனால் இந்த முறை அவர் இஸ்ரேல் சென்றுள்ளது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி இதை குறித்து சில கருத்துக்களை கூறியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஏன் காங்கிரஸ் கட்சி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது இவரின் பயணத்திற்கு என்பதை நாம் பார்ப்போம். இதற்கு முன்னால் இஸ்ரேல் இந்தியா உறவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் நாட்டை இந்தியா முதலில் அங்கீகரிக்கவில்லை. அதாவது இந்த இஸ்ரேல் நாடு தோன்றியதே ஒரு சர்ச்சையின் பேரில். ஜயனிஸ்ட் எனப்படும் யூதர்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து தங்கள் தந்தை நாடு ஃபாதர்லேண்டுக்கு வர வேண்டும் என்று பாலஸ்தீனுக்கு வந்தார்கள். ஏனென்றால் பைபிள் படி நம்பப்படுகிறது அங்குதான் முன்பு யூதர்கள் தங்கியிருந்தார்கள். யூதர்கள் அதிகமாக அவர்களுடைய வம்சம் அங்கு இருந்தது என்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் அவர்கள் அனைவரும் பாலஸ்தீனத்திற்கு வருகிறார்கள். அங்கு வந்து அங்கு குடியேறத் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்து விடுகிறார்கள். அங்கு அப்போது பிரிட்டிஷ் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. அந்த காலத்திலிருந்தே அவர்கள் அங்கு குடியேறி கொஞ்சம் கொஞ்சமாக பூர்வீக இனத்தரான பாலஸ்தீன மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்க தொடங்கிவிட்டனர். கடைசியாக ஐநா சபை தலையிட்டு இஸ்ரேல் என்பதை ஒரு தனி நாடாக அங்கீகரித்தது. இந்த சமயத்தில் இந்தியா அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. அன்று மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய ஒரு கருத்தாக, இல்லை, இப்படிப்பட்ட ஒரு இனத்துக்கே துரோகத்தை செய்யும், ஒரு இன படுகொலைக்கு காரணமாக இருக்கும் ஒரு நாட்டை நாம் அங்கீகரிக்க கூடாது என்று கூறினார். அதன் பின்னர் இந்தியா சுதந்திரம் அடைந்து நாமும் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேற்கொண்டு எல்லாருடனும் சம உறவை மேற்கொண்டு வந்த காலத்தில் இஸ்ரேலையும் நாம் அங்கீகரித்தோம். பாலஸ்தீனத்தை எவ்வாறு அங்கீகரித்து வைத்திருந்தோமோ அதே போன்று இஸ்ரேலையும் அங்கீகரித்து அன்று முதல் 2014-15 அந்த காலகட்டம் வரை, ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையில் ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டம் வரை இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தை சமதூரத்தில் வைத்து இருவரிடமும் மிகவும் இணக்கமாக நாம் இருந்து வந்தோம். பாலஸ்தீன் தலைவர்களானாலும் சரி, இஸ்ரேலின் தலைவர்களானாலும் சரி, அவர்களும் நல்ல உறவை வைத்திருந்தார்கள். இந்தியாவுடன் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இந்தியாவிற்கு துணையாக நின்றது பாலஸ்தீனமும் இஸ்ரேலும். இப்ப இந்தியா கண்ட போர்களின் போது ஆகட்டும், மற்ற பல இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் இந்தியாவிற்கு துணையாக நின்றது. அதுபோன்று இந்தியாவும் இரு நாடுகளுடனும் சுமூகமான உறவை கைக்கொண்டது. இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையேயான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவர்களிடையே ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கும் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கும் இந்தியாவின் தலைவர்கள், அதாவது 2014க்கு முன்பிருந்த இந்தியாவின் பிரதமர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டனர். 2014க்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் ஆனதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த நடுநிலையை கைவிட்டு இஸ்ரேல் பக்கமாக சாயத் தொடங்கிவிட்டோம். இதற்கு ஒரு முக்கிய காரணம் அமெரிக்காவின் தலையீடு. அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தும் தாக்குதலை உலகமெல்லாம் உள்ள நாடுகள் கண்டித்த போது அமெரிக்கா மட்டும் இதை கண்டிக்காமல் இஸ்ரேல் நடத்தும் இந்த படுகொலைக்கு ஒரு மறைமுக ஆதரவை தந்து வந்தது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு நெருக்கமான நட்பு மற்றும் ஆயுத வியாபாரத்தில் அவர்களிடையே இருக்கும் ஒரு நெருங்கிய உறவு, இதுதான் அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரவு தெரிவிப்பதற்கான முக்கிய காரணம். அதன் பின்னர் அமெரிக்காவின் வழியை பின்தொடர்ந்த இந்தியாவும் இவர்களை ஆதரிக்க தொடங்கியது. அவர்களிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி அவர்களிடமிருந்து பல இராணுவ ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரு உறவை ஏற்படுத்தி வந்தது. ஒரு காலத்தை கடந்த உறவு என்றே அதை சொல்லலாம். நாம் அனைவரும் அந்த எப்ஸ்டெயின் ஃபைலில் உள்ள அந்த ஒரு இமெயில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்ஸ்டெயின் என்ன கூறியிருந்தார்? நான் கூறியதற்கிணங்கவே அமெரிக்கா மோடியிடம் கூறி மோடியை இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைத்தார் என்று. அதற்காகவே மோடி இஸ்ரேலுக்கு சென்றார். அதாவது இந்திய பிரதமர்கள் யாரும் இஸ்ரேலுக்கு இதுவரை சென்றதில்லை. முதன்முறையாக நரேந்திர மோடி அவர்கள் ஒரு இந்திய பிரதமராக இஸ்ரேலுக்கு செல்கிறார். அந்த எப்ஸ்டெயின் ஃபைலில் கூறியிருந்தது படி பார்த்தால் அமெரிக்காவின் அழுத்தத்தின் காரணமாக நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்றார், அங்கு சென்று நடமாடினார், அங்கு சென்று மிக சந்தோஷமாக இருந்தார் என்று அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அமெரிக்காவின் தலையீடு, அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலிடம் மிக நெருங்கிய ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டார். அதே நேரத்தில் தவறில்லை, ஒரு இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டுடன் நட்புடன் இருப்பதோ, அவர்களுடன் உறவை சீராக கொண்டு செல்வதோ, அவர்களுடன்
வியாபார ஒப்பந்தங்கள் செய்வதோ தவறில்லை. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடந்தது? பாலஸ்தீனை அவர் முற்றிலுமாக கைவிட்டு விட்டார். பாலஸ்தீனில் நடக்கும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் இவற்றை முற்றிலுமாக மோதி மறந்துவிட்டு ஒரு தலைப்பட்சமாக இஸ்ரேலுக்கு மட்டுமே ஆதரவை தெரிவித்து வந்தார். பொதுவாக இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதலை நடத்தும் போது இந்திய தலைவர்கள் அதை கண்டித்து பேசிக்கொள்ளுங்கள், பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி வந்த பிரதமர்கள் மத்தியில் திடீரென்று திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலை நேரடியாக ஆதரிக்க தொடங்கினார். பாலஸ்தீன் மீது நடக்கும் எந்த தாக்குதலையும் அவர் கண்டிக்க முன்வரவில்லை. இதற்கு முன்னால் நம் பாலஸ்தீன் இஸ்ரேல் உறவை குறித்தும் பார்க்க வேண்டும். பாலஸ்தீன் என்ற நாட்டை, பாலஸ்தீனில் வாழும் மக்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும். அந்த காசா, வெஸ்ட் பேங்க் போன்ற பகுதிகளை இஸ்ரேல் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் பல நாட்களாக திட்டமிட்டு, பல ஆண்டுகளாக திட்டமிட்டு கொஞ்சமாக இந்த இனத்தையே அழித்துவிட வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக நடந்து வரும் போர்களை பார்க்கும்போது, அப்பாவி பாலஸ்தீனியர்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேல் ராணுவத்தை பார்க்கும்போது எந்த ஒரு மனிதாபிமானம் மிக்க நாடும் அதற்கு எதிராக பேசும், அதை நிறுத்துமாறு கூறும். கடந்த 2023 ஒரு புதிய தாக்குதலை இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது ஆரம்பித்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 72,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். இந்த 72,000 பாலஸ்தீனர்கள் எந்த தீவிரவாதிகளோ போர்ப்படை வீரர்களோ அல்ல, அப்பாவி மக்கள் 72,000 பேர் கொல்லப்பட்டனர். இந்த 72,000 மக்களில் 17,000 பேர் சிறு குழந்தைகள். இந்த சிறு குழந்தைகள் ஏதோ தாக்குதலின் போது, ஏவுகணை வீச்சின் போது இறந்தவர்கள் அல்ல, அவர்கள் நெற்றியில் சுடப்பட்டு, நெஞ்சில் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்தே தெரிகிறது இஸ்ரேலின் நோக்கம் அந்த இனத்தை அழித்துவிட வேண்டும். இனி வரும் தலைமுறையினர் பாலஸ்தீனில் இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்குடன் இஸ்ரேல் செயல்பட்டு வருகிறது. அங்கு தாய் தந்தையின்றி அனாதைகளாக சுமார் 50,000 குழந்தைகள் இன்று பாலஸ்தீனத்தில் உள்ளன. அவர்களுடன் பேசும்போது அவர்கள் என்ன கூறுகிறார்களாம்? எங்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி கிடையாது, எங்களை காப்பதற்கு யாரும் கிடையாது, எங்களை கொன்று விடுங்கள் என்று. அதற்கு முன் நடந்த ஒரு துயர சம்பவம் இருக்கிறது, நம் கண்களில் அது வந்து போகும். அங்கு வெள்ளத்தால் சூழப்பட்ட பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி அந்த குளிரில் சிக்கி, அந்த நீரில் சிக்கி, அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த ஊர்களை வெள்ளம் சூழ்ந்த போது அவர்களுக்கு வெளியே வர முடியாமல் அந்த குளிரில் நடுங்கி இறந்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர். அன்று அந்த நாட்டுக்கு சென்று காப்பாற்றுவதற்கு, இல்லை தாக்குதலை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை. இன்றும் பச்சிளம் குழந்தைகள் தாய் தந்தையரின்றி, கைகால்கள் இன்றி வாழ்வதற்கு வழியே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்திருக்கிறது. அவர்கள் ஊருக்குள்ளே போக முடியாது, அவர்கள் ஊரை விட்டு வெளியே வர முடியாது என்று ஒரு அரணை அமைத்து அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது. உலக நீதிமன்றம் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை ஒரு போர்க்குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் தான் மோடி பேசி மகிழ்வுடன் கெட்டிப்பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி முன்னே ஒன்றைதான் கேட்கிறது, நீங்கள் அங்கு செல்கிறீர்கள், இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறீர்கள். நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உரையாற்றின போது அங்கிருந்த எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்துவிட்டது. மோடிக்கு எதிராக அல்ல, அவர்கள் பின்னர் கூறினார்கள், நாங்கள் மோடி வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பு செய்யவில்லை, ஆனால் இங்கிருக்கும் அரசு ஜனநாயக முறையில் நடக்கவில்லை என்ற ஒரு காரணத்தால் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம் என்று அந்த எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். நாம் இங்கு டெல்லியில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும். இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த ஒரு 15 தொண்டர்கள் உலக உச்சி மாநாட்டுக்கு சென்று அங்கு ஒரு போராட்டத்தை அறிவித்த போது, அங்கு போராடிய போது அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது மோடி அரசு. என்ன கூறினார்கள்? வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பவர்கள் முன்னால் இந்தியாவின் கௌரவம் கெட்டுவிட்டது என்று. ஆனால் இன்று இஸ்ரேலுக்கு சென்றிருக்கும் நரேந்திர மோடியை சபையில் வைத்துக்கொண்டே அங்குள்ள எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை உள்ள, ஜனநாயகம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நாட்டில் நரேந்திர மோடி சென்று மகிழ்ந்து உண்டு வருகிறார். நீங்கள் அங்கு செல்லுங்கள். நீங்கள் அந்த பாராளுமன்றத்தில் பேசிய போது இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது நடத்தும் அந்த இனப்படுகொலையை நிறுத்தச் சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் கூறியிருக்கலாம், கண்டனம் தெரிவித்திருக்கலாம். அதை எதுவும் கூறாமல் பாலஸ்தீன் என்ற ஒரு நாடு இருப்பதையே நீங்கள் மறந்துவிட்டு இஸ்ரேலை மட்டுமே நீங்கள் போற்றி கொண்டிருக்கிறீர்கள், இஸ்ரேலுடன் மட்டுமே நீங்கள் ஒரு உறவை கொண்டிருக்கிறீர்கள். இது உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்தியாவை குறித்து என்ன சொல்வார்கள்? இந்தியாவும் அமெரிக்காவை பின்பற்றி இஸ்ரேலை ஆதரிக்கிறது. ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு அரசு இஸ்ரேலில் இருக்கிறது. அவற்றை ஆதரிப்பதற்காக இந்திய அரசாங்கம் பிரதமர் தலைமையில் இங்கு வந்து
அவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் ஒரு சுமூகமான உறவை கொண்டிருக்கிறார்கள் என்று நரேந்திர மோடி அவர்கள் உள்ளளவில் மகிழ்வார்கள். பொதுவாக பார்த்தால் நீங்கள் சமூக ஊடகங்களில் சென்று பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் அவர்களின் கருத்துக்களை படித்தால் உங்களுக்கு தெரியும். அவர்கள் இஸ்ரேலை ஏன் ஆதரிக்கிறார்கள் என்றால், இஸ்ரேல் இஸ்லாமிய சமூகத்தை கொண்டு குவிக்கிறது என்ற ஒரு உள்ளுக்குள் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதன் காரணமாகத்தான் பாஜகவின் தொண்டர்கள், முக்கிய தலைவர்கள் கூட அவர்களுக்கு இருக்கும் ஒரே மன நிம்மதி, இங்கு இந்தியாவில் நாம் செய்ய முடியாததை இஸ்ரேல் செய்கிறது என்ற ஒரு क्रूரமான ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு அதில் கிடைக்கிறது. ஒரு சாடிஸ்டிக் ப்ரெஷர் அவர்களுக்கு இந்த செயல்கள் மூலம் கிடைக்கிறது. மற்றொன்றை கூறுவார்கள், பாலஸ்தீனில் ஹமாஸ் என்ற தீவிரவாத இயக்கம்தான் பாலஸ்தீனத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கு ஒரு ஜனநாயக நாடான இந்தியா எவ்வாறு ஆதரவு தெரிவிக்க முடியும் என்று கூறுவார்கள். இன்று பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் போரிடுகிறது. ஆப்கானிஸ்தானில் யார் ஆட்சி செய்கிறார்கள்? தாலிபான் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு ஆப்கானிஸ்தானில் ஆட்சி செய்கிறது. ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு பாகிஸ்தானில் இருக்கிறது. நீங்கள் நாளை பாகிஸ்தானை ஆதரிப்பீர்களா? ஆப்கானிஸ்தானில் இருப்பது ஒரு தீவிரவாத அரசு, அதனால் ஆப்கானிஸ்தான் நாட்டை ஆதரிக்க முடியாது, பாகிஸ்தானை ஆதரிப்போம் என்று நீங்கள் கூறுவீர்களா? இல்லை, கூறமாட்டீர்கள் தானே. அதே நிலைதான் இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையே. பாலஸ்தீனில் ஹமாஸ் இருக்கலாம், ஹமாஸை ஆதரிக்க சொல்லவில்லை, அந்த தீவிரவாத இயக்கத்தை நாங்கள் ஆதரிக்க சொல்லவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு வார்த்தை நீங்கள் கூறுங்கள். அப்பொழுதுதான் நாம் மற்ற நாடுகள் மத்தியில் நமது தலையை நிமிர்ந்து நாம் பெருமையுடன் கூறிக்கொள்ள முடியும், இதுதான் இந்தியா, இதுதான் இந்தியாவின் கொள்கை என்று. அதை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு தலைப்பட்சமாக நீங்கள் நடக்க முற்பட்டால் இந்த உலகம் நம்மை பார்த்து நகைக்கும். இந்தியாவின் பெருமை ஒருபோதும் மேலே செல்லாது, அது கீழே அமங்கிவிடும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.